ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திருக்கடிக்கு ஆசை சீரியல் டுடே என்ன அப்டேட் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியுடைய ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருனா திரும்பவும் பழைய மாதிரியே வந்து சுயநிலை வந்து உடனே என்ன பண்ணுறாருனா ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக வந்து ஃபோனை வந்து வீட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே ஷோரூமில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுக்கு ஃபோன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணால் வீட்டிலே வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து ரோகிணியுடைய ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாரு. இதை வந்து விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இது ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது, யார் ஃபோன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணியுடைய ஃபோனு. ரோகிணி எப்பவுமே ஃபோனை வந்து வச்சுட்டு போய் மாட்டாளே, இதுனா இது புது பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா சரி யாருன்னு ஃபோன் பண்ணி கேட்போம், ஏதாச்சும் ஒரு கிளைண்டாக இருக்க போகுது, ப்ராடக்ட் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமாக அந்த ஃபோன் எடுத்து ஹலோன்னு பேசுகிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா ரோகிணி நான் தான் வந்து உன்னுடைய புருஷன், நீ எங்கே இருக்க எப்படி இருக்க, நான் வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னுடைய பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னை வந்து இது மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இது யார் நீங்கள் ராங் நம்பர் சொன்னோடனே ரோகிணின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பேர் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டாக வந்து வேற ஒரு பேர் வந்து சொல்கிறாரு. அப்படி யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை நான் கரெக்டாக நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனைவியாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அது மாதிரிலாம் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேலே டவுட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கால் வந்து இருக்கிறது ரோகிணியுடைய நம்பருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சரி எதாக இருந்தாலும் ரோகிணி வந்து வீட்டுக்கு வரட்டும், நம்ம சாயந்தரமாக வந்து பேசிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய் வந்து ரொம்ப வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரோகிணிக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து வாமிட்டாக வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். இந்த சந்தோஷத்தில் வந்து நம்மளுக்கு இதுவுமே எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்க போகுது பாரு, இப்போ வந்து நம்ம தனியாக வந்து ஷோ ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் இப்போ பாரு நம்மளுக்கு வந்து இது மாதிரிலாம் வந்து நல்லதே நடக்குதுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஒரு குழந்தை போனதுன்னா அவன் மேலே இருக்க பாசம் நம்மளுக்கு கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவனை வந்து இவ்வளோ நாளாக விட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து எல்லாமே வந்து இவங்களுடைய சுயநலத்துக்காக தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னான்னு தெரியல, திடீர்னு வந்து அவனை பற்றி வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு வந்து நடக்க கூட வச்சு கூட்டு வராமல் தூக்கிட்டே வந்து வராரு. உள்ளே வந்து விஜய் வந்து கோவமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே என்னடா மனோஜ் எதுக்காக வந்து ரோகிணி தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்ட உடனே அம்மா ரொம்ப ஹாப்பியான விஷயம், நீ வந்து பார்ட்டி ஆகிட்டுன்னு சொன்ன உடனே விஜய்க்கு வந்து அதை பற்றி கேட்குறதா இல்லை இதை வந்து நினச்சி சந்தோஷப்படுறதா அப்படின்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணால் ஒரு பக்கம் வந்து ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், ரோகிணி ஃபோன் என்ன வீட்டிலே வச்சுட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்காங்க. ஆமாம் அத்தை என்னாச்சு, யாராச்சும் கால் பண்ணாங்களா, ஏதாச்சும் ப்ராடக்ட் ஏதாச்சும் வேணும்னு சொல்லி சொன்னாங்களான்னு கேட்ட உடனே இல்லை அதெல்லாம் இல்லை, யாரோ உன்னுடைய ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லி கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். ரோகிணிக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேஸே வந்து மாறி போச்சு. டக்குன்னு வந்து விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ரோகிணி ராங் நம்பர் தானே, அது எதுக்காக நீ எதுக்கு இந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுன்னு சொன்னேன்னே. இல்லை அத்தை எனக்கு ராங் நம்பர் சொன்னீங்களா அதான் கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு சொன்னோடனே உன் மேலே தப்பு இருந்தால் தானே நீ பயப்படணும், நீ எதுக்காக இந்த அளவுக்கு வந்து அப்செட் ஆகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, ரிலாக்ஸாக இரு, ரொம்ப ஹாப்பியான விஷயம் சொல்லியிருக்கான் மனோஜ், சரிவா உனக்காக நான் வந்து ஸ்வீட் செய்ய சொல்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்றாங்க. மீனா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அவங்க வந்து ரூமில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் முத்து என்ன பண்ணுறாருன்னா ஏன் யாருக்கு என்ன வேணாலும் நான் மீனா தான் வந்து செய்யணுமா, மீனா வந்து உடம்பு முடியாமல் தானே இருக்கா, இந்த டைமில் கூட உங்களால் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு வந்து திட்டுறாரு. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்து சும்மா நடிப்பு நடிக்கிறாடா, அவள் தான் ஷாக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சீன் போட்டுருக்கிறா, நீ அதெல்லாம் நம்பின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்ப வந்து திட்டின்னு இருக்காங்க. முத்து நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியும் என் பொண்டாட்டியை பற்றி, அவன் வந்து உடம்பு சரியில்லாம மட்டும் தான் வந்து படுப்பா, தேவையில்லாத வந்து உங்களை மாதிரி வந்து சும்மா வந்து வெட்டியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவ கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்ததில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் வந்து ரோகிணிக்கு வந்து வந்துடுது. ரோஹிணி வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த நம்பரை பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இவன் அதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறான், நம்ம லைஃப்பில் இனிமேல் தான் வந்து எல்லாமே நல்லது நடக்கும்போது பார்த்தா மறுபடியும் வந்து உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஷாக் ஆகிறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து ரோஹிணியோட லைஃப் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் வரப்போது தான் தெரிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவன் வந்து உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சியாகி இதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சீரியல் அப்டேட்கள் உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.